ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தத்பீர் நிஸ்ஃபுல் ஈஷ். எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வின் அன்பும் பற்றாத கருணையும் நம் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கல்வில் நிறைந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், முன்னோர்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள், இங்கு கூடியிருக்கிற நம் எல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. வாழும் காலமெல்லாம் மன நிம்மதியோடும் மன நிறைவோடும் வாழ்ந்து அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபடுகிற நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தார்கள் யாவருக்கும் நசீபாக்குவானாக. மருத்துவமனையினுடைய சிரமங்கள், கஷ்டங்கள், கவலைகள் இருந்தும் படைப்புகளுடைய தீங்குகள் இருந்தும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பங்களையும் நம் பெற்றோர், நம் மனைவி, மக்கள், உற்றார், உறவினர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து நல்லருள் புரிவானாக. சங்கையான இந்த ரமலான் மாதத்தை அடைந்து 8 நோன்புகளை முடித்து 9வது இரவு தராவிகை நாம் முடித்தோம். அல்லாஹ் எஞ்சியிருக்கிற ரமலானையும் தராவிகை முழுமைப்படுத்துகிற நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. சங்கைக்குரியவர்களே, இன்றைய தினம் ஓதப்பட்ட அத்தியாயங்களிலே சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்தின் தொடர் ஒரு பகுதி கால் ஜுசு ஓதப்பட்டு, தொடர்ந்து சூரத்து யூனுஸ் என்ற ஒரு சூரா முழுமையாக ஓதப்பட்டு, அதைத் தொடர்ந்து சூரத்து ஹூத் என்ற ஒரு சூறாவில் ஒரு பகுதி ஓதப்பட்டிருக்கிறது. சூரத்து யூனுஸ், சூரத்து ஹூத் இதுவெல்லாம் நபிமார்களுடைய பெயர்கள் என்பது நாம் தெரிந்திருக்கிறோம். இந்த நபிமார்களுடைய நிகழ்வுகளும் வரலாற்று பல அத்தாட்சிகளும் அல்லாஹ்வுடைய பல அத்தாட்சிகள் எல்லாம் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களிலே பேசப்பட்டிருக்கிறது. ஹதரத் சையதுனா மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய சரித்திர நிகழ்வுகள் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஃபிரௌனுடைய உடல் பாதுகாக்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா அன்றைக்கே குர்ஆனிலே சொன்னான் அல்லவா, இன்றைக்கும் அது உண்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது அல்லவா. இந்த செய்திகள் எல்லாம் இன்று ஓதிய வசனத்திலே பேசப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய பரவலான தகவல்களுக்கு மத்தியிலே ஒரு செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். இன்ன ரப்பகுமுல்லாஹு அல்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த ஃபீ சித்தத்தி அய்யாமின் சும்ம ஸ்தவா அலல் அர்ஷ். உங்களுடைய இறைவன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த, வானத்தையும் பூமியையும் அவன் படைத்தான். சித்தத்தி அய்யாமின், 6 நாட்களில் வானம் பூமியை படைத்தான். சும்ம ஸ்தவா அலல் அர்ஷ், பிறகு அவன் அர்ஷை நாடினான். யுதப்பிருல் அம்ர, அவன் எல்லா காரியங்களையும் திட்டமிட்டு செய்கிறான். யுதப்பிருல் அம்ர, இதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி அறிமுகம் செய்கிறான். வானம் பூமியை நான் 6 நாட்களில் அல்லாஹ் தஆலா படைத்தான். அல்லாஹ் தஆலா வானங்கள் பூமியையும் 6 நாட்களை படைத்தான் என்று சொல்வதோடு நிறுத்தாமல் அவன் எல்லா விஷயங்களையும் திட்டமிடுகிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். இறைவனுக்கு எதுவும் தேவையில்லை. அல்லாஹ் தஆலா ஒரு பொருளை குர்ஆன்ல யாசின் சூரால சொல்ற மாதிரி இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் அன் யகூல லஹு குன் ஃபயகுன், ஆகு அப்படின்னு சொன்னா ஆகும். அல்லாஹ் தஆலா வான பூமியை படைக்கிறதுக்கு ஆகுன்னு சொன்னா ஆகும். அல்லாஹ்வுக்கு 6 நாளும் தேவையில்லை, 5 நாளும் தேவையில்லை. திட்டமிடுதல், அல்லாஹ் திட்டமிட்டு செய்கிறான் என்பதை பதிவு செய்கிறான். இந்த 2 மூலமாக அல்லாஹ்விற்கு எதுவும் தேவையில்லை, ஆனா இந்த 2 மூலமாக இந்த சமூகத்திற்கு ஒன்றை கற்றுத் தருகிறான். என்ன? என்னால உடனே கூட ஒரே வார்த்தையில கூட இந்த வான பூமியை படைக்க முடியும். ஆனாலும் 6 நாட்கள் திட்டமிட்டு நான் இந்த வான பூமியை படைக்கிறேன் அப்படின்னா, மனிதா நீ எப்படி இருக்கணும் அப்படின்னா, வாழ்க்கையில் திட்டமிட்டு எதையும் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தன் செயலின் மூலம் நமக்கு கற்றுத்தருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சம்பந்தமான பல்வேறு ஹதீஸ்களை சொல்லி தந்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா 6 நாட்கள் வருகிறது. சனிக்கிழமை பூமியை அல்லாஹ் படைத்தான். ஞாயிற்றுக்கிழமை மலைகளை அல்லாஹ் தஆலா படைத்தான். திங்கள் மரங்களை அல்லாஹ் தஆலா படைத்தான். அதே போல தடுக்கப்பட்ட சில வெறுக்கத்தக்க வஸ்துக்களை செவ்வாய்க்கிழமை என்று அல்லாஹ் படைத்தான். புதன்கிழமை அல்லாஹ் ஒளியை படைத்தான். வியாழன் அன்று மற்ற படைப்புகளை படைத்தான்.
வெள்ளிக்கிழமை அன்று மனிதனை படைத்தார். இப்படி அல்லாஹ் ஒவ்வொரு நாட்களிலும் அல்லாஹ் ஒவ்வொன்றை திட்டமிட்டு அல்லாஹ் தஆலா செய்திருக்கிறார். எனவே அல்லாஹ் தஆலா திட்டமிடுவதை விரும்பக்கூடியவனாக இருக்கிறார். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திட்டமிட்டு செய்வது என்பது வாழ்க்கையில் பாதி சொன்னாங்க. எந்த ஒரு காரியத்தையும் முன்கூட்டி திட்டமிட்டு தொலைநோக்கோடு சிந்தித்து செயல்படுவது என்பது அல்லாஹ்விற்கு பிரியமான செயல். அது வாழ்க்கையில் பாதி என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிதானம் அறிவாற்றலின் பாதின்னு சொன்னாங்க. ஒரு காரியத்தில் நிதானமா செயல்படுவது அவர் அறிவாளி, அவர் புத்திசாலி என்பதற்கான அடையாளம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நடந்ததை பற்றியே கவலைப்பட்டு கொண்டே இருப்பது அது முதுமையில் பாதின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தர் ஒரே பழச நினைச்சுக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னா அவர் பாதி முதுமையில இருக்கிறாருன்னு அர்த்தம். ஒரு காரியத்தை அவர் நிதானமா செயல்படுறாரு அப்படின்னா அவர் அறிவுபூர்வமா செயல்படுறாருன்னு அர்த்தம். எதையும் திட்டமிட்டு செய்யறார் அப்படின்னு சொன்னா அவர் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான நல்ல ஒரு திட்டத்தில் அவர் சென்று கொண்டிருக்கிறார், வாழ்க்கையின் சரியான பாதையில் செல்கிறார் என்பது இந்த பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸாக இருக்கிறது. அப்படியானால் அல்லாஹ் தஆலாவிற்கு இறைவன் திட்டமிடுகிறான். யுதப்பிருல் அம்ர, குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பல இடங்களில் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அல்லாஹ் யுதப்பிருல் அம்ர், காரியங்களை திட்டமிடுகிறான். திட்டமிட்டு செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான். எந்த ஒரு காரியத்திலும் திட்டமிடுதல் என்பது அல்லாஹ் விரும்பக்கூடிய செயலாக இருக்கிறது. எதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய வரம்பு. இப்போ தொழுகை இருக்குது, தொழுகை அல்லாஹ் தஆலா இஷ்டத்துக்கு தொழுதுன்னு சொல்லல. இன்ன ஸலாத்த கானத் லல் முஃமினீன மௌகூதா, அதற்கென்று ஒரு நேரத்தை நிர்ணயம் பண்ணி இந்த நேரத்துல தான் நீங்க தொழுகணும். தொழுகை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானது அப்படிங்கிறதுக்காக 4 ரக்காத்தை விட கூடுதலா ஒரு ரக்காத் தொழுதா கூடாது. நோன்பு அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானதுங்கிறதுக்காக 6 மணிக்கு திறக்க வேண்டிய நோன்பை 6க்கு மேல 7 மணிக்கு இருந்தா இன்னொரு அரை மணி நேரம் நன்மை கிடைக்குமே, அது கிடையாது. இதை இப்படித்தான் செய்யணும், இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று தன் கட்டளைகளை கூட அதற்கென்று ஒரு வரம்பை வட்டத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் செய்கிறான் என்று சொன்னால், எனவே அருமையானவர்களே, வாழ்க்கையில் திட்டமிடுதல் என்பது அல்லாஹ்விற்கு ரொம்ப பிரியமான செயல். முன்கூட்டி கணித்து நாம் செய்வது என்பது அல்லாஹ்விற்கு பிரியமான செயல் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். திட்டமிடுதல் என்பது தவறான செயல் அல்ல. ஹதரத் சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்துல ஒரு அரசர் கனவு காண்கிறார். அந்த கனவுல என்ன காண்கிறார் அப்படின்னா, 7 கொழுத்த ஆடுகள் வந்து என்ன செய்யுது, மெலிந்த ஆடுகளை சாப்பிடும் மாதிரி, மாடுகளை சாப்பிடுற மாதிரி கனவு காண்கிறாரு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விளக்க சொல்றாங்க, 7 ஆண்டுகள் உங்களுக்கு நல்ல செழிப்பான வாழ்க்கை இருக்கும், அதுக்கப்புறம் 7 ஆண்டுகள் உங்களுக்கு பஞ்சம் வரும் சொல்றாங்க. அப்ப என்ன செய்யணும், 7 ஆண்டு காலம் செழிப்பு இருக்கும் இல்லையா, செழிப்பா இருக்கிற காலத்துல ஃபுல்லா அழிச்சு சாப்பிட்டு நீங்க நாசமாக்கிறாதீங்க, கொஞ்சத்தை சாப்பிடுங்க, கொஞ்சத்தை அந்த தானியத்துல விட்டு வைங்க. பஞ்சம் வரும் பொழுது முன்கூட்டியே நீங்கள் திட்டமிட்டு சேகரித்து வச்சீங்கன்னா பஞ்சம் வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க என்ன செய்யலாம், இதை செய்து அதை ஈடு செய்து கொள்ளலாம். யார் சொல்லி கொடுத்தா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இதை எங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு? குர்ஆன்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப முன்கூட்டி திட்டமிட்டு ஒரு காரியத்தை செய்து சேகரித்து செய்வது என்பது மார்க்கத்துல தப்பில்லை. அதனால அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்கிற ஒரு சஹாபி இருந்தாங்க. அவங்க ரொம்ப அல்லாஹ் மேல தவக்குள்ள ரொம்ப ஆழமானவங்க. அவங்களுக்கு வந்து காசை சேகரிச்சு வச்சா பிடிக்காது, துட்டு சேகரிக்கிறது பிடிக்காது அவங்களுக்கு. யாராவது காசு சேகரிக்கிறத பார்த்தாச்சுன்னா சத்தம் போடுவாங்க, சண்டைக்கு போவாங்க. அவங்ககிட்ட அல்லாஹ் மேல நம்பிக்கை வைங்க, துட்டை சேர்க்காதீங்க, காசை சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரே தர்க்கம் பண்ணுவாங்க. இவங்களுடைய பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆனோன்னு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்துல அறிஞர்களை கூப்பிட்டு, காசு சேர்க்கிறது தப்பா, சேகரித்து வைக்கிறது தப்பா, அது அபூதர் சொல்றாங்களே, அப்ப அல்லாஹ்வுடைய தவக்கலுக்கு அது மாற்றமானதா அப்படின்னு சொல்லி ஒரு உலமாக்களுடைய அறிஞர்களை வைத்து ஒரு ஆலோசனை நடக்கும். அப்ப அழகான முறையில சொன்னாங்க, அபூதருடைய சிந்தனை அதுவாக இருக்கலாம், ஆனால் சேகரிப்பது என்பது தவறல்ல. ஏன்னா சேகரிப்பது என்பது தவறாக இருக்குமானால் அல்லாஹ் ஜகாத்துங்கிற ஒன்றை கடமையாக்கி இருக்க மாட்டான். ஜகாத்துங்கிறது எப்போ கடமையாகுது? தன்னுடைய காசு ஒரு வருடம் முழுமையாக அவன் சேகரித்து வச்ச காசு ஒரு வருஷம் முழுவதும் அது அப்படி இருந்தாதான் ஜகாத்துங்கிறது கடமை. இந்த ஒரு வருஷம் என்னுடைய பேங்க்ல வந்து டெபாசிட் பணத்தை போட்டு வச்சிருக்கிறேன், 1 லட்சம் ரூபாய் போட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னா இது ஒரு வருஷம் அப்படி இருக்கும் பொழுதுதான் ஜகாத்துங்கிறது கடமை. அப்ப இஸ்லாம் ஜகாத்தை அனுமதித்ததே, ஜகாத்தை கடமையாக்குனது எதை அறிவிக்கிறதுனா, நீ காசு சேர்க்கிறது தப்பு இல்லை. இப்போ மனித வாழ்க்கையில்
அது தவறல்ல என்பதை அங்கு உணர்த்தப்பட்டது அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்துல. அப்ப இது எதை உணர்த்துது அப்படின்னா, மனித வாழ்க்கையில எல்லாத்திலையும் திட்டமிடுதல் என்பது அது அவசியமானது, அது அல்லாஹ்விற்கு ரொம்ப பிரியமானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தினுடைய எல்லா வஸ்துக்களும் திட்டமிடுகின்றன, இறைவனுடைய படைப்புகள் திட்டமிடுகின்றன. எறும்பை பற்றி சொல்லப்படுகிறது. எறும்பு இருக்குத, அது தன்னுடைய தானியங்களை சேர்த்து தன்னுடைய புதருக்குள்ள சேகரிச்சு வைக்குமா. அப்படி சேர்த்து வைக்கும் பொழுது தன்னுடைய சில குறிப்பிட்ட காலத்துல தானியங்களை சேகரிக்க முடியாதுங்கிறதுக்காக அதற்கு சேர்த்து சேகரிச்சு வச்சிரும். ஆனா எது முன்கூட்டி சேகரிச்சு வைக்குதோ அதனுடைய அடிப்பகுதியை ஒடிச்சு வச்சிருமா. அது ஒடிக்கலன்னா அது மறுபடியும் செடியாக வளர்ந்து விடக் கூடாது என்பதற்காக அந்த எறும்பு என்ன செய்யுமா, அதனுடைய அடிப்பகுதியை ஒடித்து தன்னுடைய தானியங்களை சேகரித்து வைக்கும். வெயில் காலங்கள் வருகின்ற பொழுது அது தன்னுடைய தானியங்களை வெளியே உலர வைக்கும் என்பதாக எறும்பை பற்றி சொல்லப்படுகிறது. அப்ப இந்த உலகத்தினுடைய வஸ்துக்கள், இந்த உலகத்தினுடைய படைப்புகள் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு திட்டமிடலோடு எல்லாம் இருக்கின்றன. அதைத்தான் அல்லாஹ் யுதப்பிருல் அம்ர, அல்லாஹ் எல்லா காரியங்களையும் அல்லாஹ் திட்டமிடுவதை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான் என்பதை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளை வருகிறது, மக்காவிலிருந்து புதிய மதீனாவுக்கு நீங்க ஹிஜ்ரத் போகணும் அப்படின்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு எடுத்து போகல. மதீனா போறதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யணுங்கிறத அத்தனை திட்டங்களை செஞ்சாங்க. நம்ம எங்க போறோம், நமக்கு யார் சாப்பாடு கொண்டு வருது, குகையில தங்கிட்டோம்னா தங்குற இடத்துல உணவு கொண்டு வர்றது யாரு, நான் படுக்கிற இடத்துல நான் இந்த வீட்டை விட்டு புறப்பட்டு போயிட்டேன்னா இங்க யார் தங்க போறது, இப்படி எல்லாத்தையும் திட்டமிட்டுட்டு அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யூதர்கள் சொந்தமான சில நகைகள் இருக்குது, இந்த நகைகளை யூதர்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு தான் நீங்க மதீனாவுக்கு வரணும் சொல்லி அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. அப்ப என்னென்ன செய்யணுமோ அத்தனை ஏற்பாடுகளை திட்டமிட்டு செய்து முடித்து விட்டு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு புறப்பட்டு சென்றார்கள் என்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். எனவே அருமையானவர்களே, வாழ்க்கையை அல்லாஹ் எவ்வொன்றையும் இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற திட்டமிடுதலை அல்லாஹ்வும் விரும்புகிறான், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரும்புகிறார்கள் என்று சொன்னால், இந்த ஏன் இதை பத்தி நான் இவ்வளவு திரும்ப சொல்றேன் அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கு வாழ்க்கையில இந்த திட்டமிடுதல்ங்கிறது மெயின் பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா, தனி மனித வாழ்க்கையில ஒரு குடும்ப தலைவருக்கு இது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவருக்கும் இது ரொம்ப முக்கியம். எல்லாருமே ஒரு தந்தையா இருக்கிறோம். ஒரு தகப்பன் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து, தன் பிள்ளைகளுடைய வருங்காலத்தை குறித்து திட்டமிடல். ஒரு தகப்பனை, ஒரு தாயிட்டை ஒரு சரியான திட்டம் இல்லைன்னா பிள்ளைங்க வளரும் காலத்துல மற்றவர்களிடத்துல கையேந்தக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இன்றைக்கு பல இடங்கள்ல பெத்த பிள்ளைங்க அடுத்த ஆள்கிட்ட கையேந்து நிக்கிறாங்கன்னா காரணம் என்னன்னா, தாய் தகப்பனும் சரியான முறையில தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை ஒழுங்கா செய்யல, ஒரு தொலைநோக்கு திட்டம் இல்லை. அதை செய்யாததுனாலதான் இன்றைக்கு பிள்ளைங்க மற்றவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகின்றது. அது யாருடைய பொறுப்பு என்று சொன்னால் பெற்றோர்களிடத்தில் பொறுப்பு. ஒரு தகப்பன் சரியா சம்பாதிக்கணும், ஒரு தாய் அதை சரியான முறையில் செலவிடணும். தகப்பன் நல்லா சம்பாதிக்கிறாரு, தாய் ஊதாரித்தனமா செலவழிக்கிறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தினுடைய நிலைமை மோசமாக இருக்கும். இன்னைக்கு பல இடங்கள்ல பாருங்க, அல்லாஹு அக்பர், கணவன் வெளிநாட்டுல இருந்து பணம் சம்பாதிச்சு அனுப்புறாங்க. ஆனா இன்னைக்கு பெண்கள் ஷாப்பிங்கிற பேர்ல காசு ஆடம்பரமான முறையில அழிச்சு சீதரிச்சு இன்னைக்கு கடைசியில அவன் வெளிநாட்டுல இருந்து ஊருக்குள்ள இருக்கும் பொழுது அவன்கிட்ட காசு இல்லாம தன்னுடைய வாழ்க்கையில எதுவும் இல்லாம, காரணம் என்ன, மனைவி ஊதாரித்தனமாக செலவழித்தார் என்று சொன்னார், அவருடைய வாழ்க்கை இன்றைக்கு சீரழித்து விடுகிறது. அப்படியானால் ஒரு குடும்ப தலைவரிடத்திலும் திட்டம் இருக்க வேண்டும், தலைவியிடத்திலும் திட்டம் இருக்க வேண்டும். கணவன் சம்பாதித்து தருகிறார் என்று சொன்னால் அதை சேகரிக்கிற தன்மை ஒரு பெண்ணிடத்தில் இருக்க வேண்டும். தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், இது நம்முடைய பிள்ளைகளுடைய வருங்காலம். இந்த பிள்ளைகளுக்கு நல்லதை நம்ம வாங்கி கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல சொத்தை வாங்கி கொடுக்கணும், பிள்ளைகள் செழிப்பா இருக்கணும், நம்ம மூத்துக்கு பிறகு பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும். இந்த திட்டமிடல் ஒவ்வொரு தாய் தகப்பனும் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, மார்க்கத்துல ஒரு சட்டம் இருக்கிறது. வராசத்துல வாரிசுரிமை சொத்து விஷயத்துல ஒரு சட்டம் இருக்குது. என்ன சட்டம் அப்படின்னா, நீங்க கோடீஸ்வரரா இருக்கிறீங்க, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரரா இருந்தாலும் மொத்த கோடி சொத்தையும் நீங்க தான தர்மம் செய்யக்கூடாது. உங்கள்கிட்ட 1 கோடிக்கு சொத்துக்கு இருக்குங்க, நீங்க 1 கோடி சொத்துக்கு அதிபதி. இந்த 1 கோடி சொத்தை நீங்க மூத்தாகும் போது வசியத் மரண சாஸ்திரம் எழுதி வைக்கிறீங்க. எப்படி எழுதிக்கிறீங்க? இந்த 1 கோடி சொத்தையும் நான் என்ன செஞ்சேன், பள்ளிவாசலுக்கு வக்ஃப் செஞ்சுட்டேன், இந்த 1 கோடி சொத்தையும் நான் மதரசாவுக்கு வக்ஃப் செஞ்சுட்டேன். ஆனா எனக்கு அவர் பிள்ளைங்க இருக்கிறாங்க. பிள்ளைங்க இருக்கும் பொழுது, வாரிசுக்காரங்க இருக்கும் பொழுது
வசியத்துங்கிற பேர்ல முழு சொத்தையும் ஒருத்தர் சாசனம் எழுதுனா அது மார்க்கத்துல செல்லாது. ஏன்னா உன் பிள்ளைகளை மத்தவங்கள்ட்ட கையேந்து விட்டுட்டு நீ சமூகத்துக்கு தர்மம் பண்ணணும் தேவையில்லை. இதான் மார்க்கத்தின் சட்டம். அப்ப எவ்வளவு கொடுக்கலாம்? பாதிக்கு பாதி கொடுத்தாலும் செல்லாது. ஒருத்தர் வசியம் செய்யறாரு, எவ்வளவு வசியம் செய்யறாரு? பாதி பள்ளிவாசலுக்கு, பாதி என் பிள்ளைக்கு. வசியத்து கிடையாது. ஒருவேளை ஒரு மரண சாஸ்திரம் எழுதி வைக்கிறார் ஒருத்தர், என் சொத்துல என்னுடைய 1 கோடி சொத்துல 50 லட்சம் பள்ளிவாசலுக்கு நல்ல காரியத்துக்கு தான் எழுதினாரு. ஆனா 50 லட்சம் என் பிள்ளைங்களுக்கு எழுதினார். தப்பு. ஏன்னா மார்க்கத்துல வசியத்தினுடைய வரம்பு என்னன்னா 3ல 1 பங்கு விட கூடாது. ஏன்னா உங்க பிள்ளைங்க சொத்துக்கு தகுதியானவங்க, உங்க பிள்ளைங்க சம்மதத்தோட தான் அதை விட நீங்க அதிகப்படியா கொடுக்க முடியும் நம்முடைய மார்க்கத்துல. அப்ப 3ல் 1 பங்கு தான் என்ன செய்ய முடியும் தோல்வி சொத்துல. ஏன்னா பிள்ளைங்க வாரிசுக்காரங்க இருக்கிறாங்க. உங்க மூத்துக்கு அப்புறம் உங்க பிள்ளைங்க மத்தவங்கள்ட்ட கையேந்த கூடாது. இது யாருடைய கடமை? ஒரு தகப்பனுடைய கடமை, ஒரு தாயினுடைய கடமை. எனக்கு அருமையானவர்களே, அதனால தான் திட்டமிட்டு வாழ்க்கை நடத்துதல் என்பது, தொலைநோக்கு சிந்தனையோடு முடிவெடுப்பது என்பது, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கொண்டு சம்பாதிப்பதில் இருந்து சேமிப்பதில் இருந்து காசை சேகரிக்கிறதுல இருந்து அத்தனையும் ஒரு தகப்பனுக்கு ரொம்ப கடமை இருக்கு. தகப்பனுக்கு அடுத்து தாய்க்கு 2 பேரும் பொறுப்போடு செயல்பட்டார். என்ன வருமானம் என்ன வரவாக இருந்தாலும் அத நம்முடைய எதிர்காலத்துல நம்ம பிள்ளைங்க சந்ததிகள் நல்லா இருக்கணும், நம்ம தலைமுறைகள் நல்லா இருக்கணும், அதுக்காக வேண்டி சேகரிக்கணுங்கிறதுக்காண்டி தான தர்மங்கள் செய்யாம சேகரிச்சா அதுல பறக்கத்து இருக்கு. அதனால இப்படி சொன்னவொன்னு அது சேர்க்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சிருப்போமே. தான தர்மத்துக்காக ஜகாத்துக்காக தப்பா புரிஞ்சுக்கிற கூடாது, தப்பா புரிஞ்சிடாதீங்க. நான் சொன்னதனுடைய அர்த்தத்தை தப்பா புரிஞ்சிட கூடாது. வசியத்துல 3ல 1 பங்கை விட அதிகப்படுத்த கூடாது, அதுதான் சட்டம். அதுக்காண்டி தான தர்மங்கள் செய்யக்கூடாது கிடையாது. தான தர்மமும் செய்யணும். வாழ்க்கையில திட்டமிடனா என் சம்பாத்தியத்துல 3ல 1 பங்கு தர்மத்திற்கு, 1 பங்கு செலவுக்கு, 1 பங்கு சேமிப்புக்கு. இது ஒரு நல்ல திட்டமிடுதல். இது மார்க்கத்துல தடை இல்லை. இப்படிப்பட்ட திட்டமிடல் தான் முன்னோர்களுடைய திட்டமிடுதல். இப்படி திட்டமிட்டு செய்தவர்களுக்கு தான் அல்லாஹ் உதவி செய்து கொண்டிருக்கிறார். எனவே அருமையானவர்களே, யுதப்பிருல் அம்ர், அல்லாஹ் காரியங்களை திட்டமிட்டு செய்கிறான் என்று சொன்னார்களே, அந்த திட்டமிடுதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். இல்ல அல்லாஹ் தான தந்தா எல்லாத்தையும் அல்லாஹ் பார்த்துக்கிடுவான் என்கிற தவக்கல் என்பது அது தவக்கல் கிடையாது. ரசூலுல்லாஹி ஒரு சஹாபி கேட்டாங்க, யார சொல்லலாம், நான் ஒட்டகத்தை கட்டி போட்டுட்டு அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடணுமா அல்லது ஒட்டகத்தை அப்படியே அவுத்து விட்டுட்டு கேட்கணுமா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? முதல்ல ஒட்டகத்தை கட்டி போடுங்க, கட்டி போட்டுட்டு யா அல்லாஹ் நீ தான் பாதுகாப்புன்னு சொல்லு. பைக்கை சாவி அப்படி வச்சுட்டு யா அல்லாஹ் நீ தான் பைக்கை பாத்துக்கணும் அப்படி சொல்றதுக்கு பேரு தவக்குல் இல்ல. பைக்கை பூட்டிட்டு சாவி எடுத்து வச்சுட்டு யா அல்லாஹ் நீ தான் பாதுகாப்புன்னு சொல்றோம். இதுக்கு பேரு தான் தவக்குல். இந்த தவக்குல தான் மார்க்க விரும்புது. நீங்க திறந்து வச்சுட்டு பள்ளிவாசல் தக்பீர் அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு மனசு ஓடிக்கிட்டே இருக்கும், நிக்குமா நிக்காதா, பைக் இருக்குமா இருக்காதா. இந்த தவக்குல் அல்லாஹ் விரும்பல. செய்ய வேண்டியதை செய்யணும், அல்லாஹ் மேல பொறுப்பு சாட்டணும். எனவே அருமையானவர்களே, பிள்ளைகள் அல்லாஹ் தந்த செல்வங்கள், அல்லாஹ் தந்த சொத்து, குடும்பம், அல்லாஹ் தந்த பாக்கியம், இந்த பாக்கியமான இந்த குடும்ப உறவை நல்ல ஆளாக்கணும்னா ஒரு திட்டமிடுதலோடு நாம் செயல்பட்டு அல்லாஹ் சிறந்த குடும்பங்களை உருவாக்கிட, நம் சந்ததிகள் சிறப்பாக வாழ தேவையான நல்ல திட்டங்களோடு வாழ்ந்து வெற்றி பெறக்கூடிய நல்ல பெற்றோர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய தாய்மார்களையும் நம் எல்லோரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியருள் புரிவானாக. பிஹக்கி நபினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ அஸ்ஹாபில் அத்ஹார் வ ஆখির தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.